ட்ரம்ப் என்ன சொல்றாரு, 15 நாள் வரை இந்த போர் தொடரலாம். சரி, அந்த 15 நாளுக்குள்ள நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற குறிக்கோள் என்ன, அதையாவது சொல்லு. நீ முழுகு, பக்கத்துல இருக்கவன சேர்த்து முழுகு அடிக்கணும்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி உன்னோட டாலர் பாண்டை யாரும் வாங்குறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தர்ஸ்டே ஆனா டாலர் பாண்டை விற்பாங்க. அதாவது வியாழக்கிழமை விற்பாங்க. வியாழக்கிழமை அந்த பாண்டை இந்த வாட்டி எல்லாம் யாருமே அந்த 10 பில்லியன் டாலர் பாண்டும் 5 பில்லியன் டாலர் பாண்டும் யாரும் வாங்கல. இப்போ ஷேர் மார்க்கெட் இல்ல, அவங்க டாலர் பாண்டனே விற்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ டாலர் பாண்ட்ஸ் மெச்சூர் ஆன பாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி வாங்கின பாண்ட்ஸ், அது கட்ட வேண்டிய காசே கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் டாலருக்கு போகுது. பாண்ட் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பணம் திருப்பி கொடுத்துடணும்ல. இருக்கிற பாண்டுகளுக்கு வட்டியே வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் மேல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, பெரிய சிக்கல்ல இருக்குது. அதுக்கு என்ன அதாவது எது பிரச்சனைன்னு தெரியாம இல்லாத பிரச்சனை, ஒரு பிரச்சனைய கம்மி பண்றதுக்கு புது பிரச்சனையை உருவாக்குறது, இது ட்ரம்போட செயல்முறை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.